சென்னை மாநகரின் பிராட்வே பேருந்து நிலையம் மிகவும் பழமையானது. பிராட்வேயிலிருந்து சோழிங்கநல்லூர், பூந்தமல்லி, கேளம்பாக்கம், கிளாம்பாக்கம், செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தினமும் 700 பேருந்துகள் 2000க்கும் மேற்பட்ட சர்வீஸ்களாக இயக்கப்பட்டு வருகின்றன. தினந்தோறும் 50,000க்கும் மேற்பட்டோர் இப்பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். பிராட்வே பேருந்து நிலையத்தில் இட நெருக்கடி அதிகரித்து விட்டதாலும், பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் போதுமானதாக இல்லாததாலும் நகரத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப பிராட்வே பேருந்து நிலையத்தை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே சென்னை மாநகராட்சி பிராட்வே பேருந்து நிலையத்தை எடுத்துவிட்டு மின்சார ரயில், மெட்ரோ ரயில் உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகளுடன் மல்டி மாடல் போக்குவரத்து அம்சங்களுடன் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடிவு செய்துள்ளது. மிகப்பெரிய வர்த்தக வளாகத்துடன் கூடிய பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது. மொத்தம் 1,08,290 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைய உள்ள இந்த கட்டிடம் 10 மாடிகளாக கொண்டதாக இருக்கும். 2 பேஸ்மெண்ட்டுகள், பேருந்துகள் நிறுத்துவதற்கு 2 தளங்கள், மீதமுள்ள 6 தளங்களும் வர்த்தக பயன்பாட்டிற்காக கடைகள் உள்ளிட்டவை அமைக்கப்படும். முதன்மை திட்டம் 566.6 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தவும், ஒட்டுமொத்த மல்டி மாடல் காம்ப்ளெக்ஸ் பேருந்து நிலைய திட்டம் 822 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்தை அடுத்த 24 மாதங்களிலும், வர்த்தக கட்டிடம் மற்றும் குரலகம் கட்டிடத்தை அடுத்த 30 மாதங்களிலும் கட்டி முடிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. பிராட்வே புதிய பேருந்து நிலையத்தில் மொத்தம் 73 பஸ் வேக்கள் இடம்பெறும். அதில் தரைதளத்தில் 36, முதல் தளத்தில் 23, குரலகம் இறுதி பகுதியில் 14 என அமைக்கப்படுகின்றன. 3000க்கும் மேற்பட்ட பயணிகளை கையாளும் அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமாக பேருந்து நிலையம் இருக்கும். 400க்கும் மேற்பட்ட கார்கள், 1100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் அளவிற்கு வசதிகள் செய்து தரப்படும். பயணிகள் வசதிக்காக 30 எலிவேட்டர்கள், 27 எஸ்கலேட்டர்கள் அமைக்கப்படும். பயணிகள் நடைமேம்பாலம், சுரங்க நடைபாதை, பேருந்து நிலைய நடைபாதை, ஏசி வசதிகளுடன் கூடிய தரைதளம், எலக்ட்ரிக் வாகன சார்ஜிங் வசதிகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட உள்ளன. தற்போது இந்த பேருந்து நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்துள்ளதால் விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்க வாய்ப்புள்ளது.